லாஸ்ட்டாக குலாப் ஜாமுன் பண்ண சாஃப்டாக வந்திருந்தது. இந்த டைம் அதை மாற்றி சாஃப்டாக குலாப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பவுலில் 1 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் பால் சேர்த்து சர்க்கரை கரையிற வரையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்து கட்டி இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் எண்ணெயை சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டா பேட்டர் ரெடி. குக்கருக்கு செட் ஆகிற மாதிரி பவுல் எடுத்திருக்கேன். இது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதா கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றிட்டு கேஸ் கட்டும் விசிலோ இல்லாமல் குக்கரை 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை உள்ளே வச்சுட்டு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு கத்தியில் ஸ்டிக் வச்சு குத்துனீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஆறுனதும் டீமோல்ட் பண்ணிக்கலாம். பவுலில் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசுப்பானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுகர் சிரப் ஆறுனதும் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சாப் பண்ண நட்ஸை லைட்டாக மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாக வாயில் மெல்ட் ஆகுற மாதிரி குலாப் ஜாமுன் மிக்ஸ் கேக் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேக்கெட் இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறுபடியும் குலாப் ஜாமுன் பண்ணாமல் கேக்காக பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.